குருவே துணை. ஓம் நம சிவாய. சிவவாக்கியர் பாட்டில் இது வந்துட்டு 9வது பாட்டாக வருது. நினைப்பு தோன்று கண்டிலேன் நீ அல்லாது வேறில்லை. இப்போது நான் வந்துட்டு நினைக்கிறது நீ இல்லாமல் வேறு எதையும் நான் வந்துட்டு நினைக்கிறேன். நினைப்புமாய் மறப்புமாய் நின்ற மாய்கையை இப்போது நான் இப்போ தூங்கிட்டு இருக்கும் பொழுதும் அதே மாதிரி விழிச்சிட்ருக்கும் பொழுதும் நான் வந்துட்டு உன்னை தான் நான் நினைக்கிறேன். அனைத்துமாய் அகண்டமாய் அனாதி முன் அனாதியாய் எனக்கு நீ எல்லாமாவும் நீ தான் இருக்க. இந்த இந்த அகண்ட இந்த உலகமாகவும் நீ தான் இருக்க. அதே மாதிரி எனக்கு இந்த உலகத்தில் ஃபஸ்ட்டு தோன்றிய ஆனால் ஒரு ஒரு முதல் பொருளாகவும் நீ தான் இருக்க. எனக்குள் நீ உனக்குள் நான் இருக்குமாறு எங்கனே. இப்போது அப்படி இருக்கிற நீ எனக்குள்ளே நீ இருக்கணும், அதே மாதிரி உனக்குள்ளே நான் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடியது அது எப்போ அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா, பண்டு நான் பறித்தெறிந்த பன்மலர்கள் நான் உனக்கு பூஜை பண்ணணும்னு நினைட்டு நான் எத்தனையோ மலர்கள் நான் பறித்தேன். எத்தனை பாடிலே ஜெபித்து விட்ட மந்திரங்கள் எத்தனை. அதே மாதிரி உன்னை ஜெபிச்சு நான் எத்தனை மந்திரங்கள் நான் வீணானா அப்போது மந்திரங்கள் மட்டும் ஜெபிக்கிறதுனால நம்ம கடவுளுடைய அருள் பெற முடியும் அப்படிங்கிறது இல்லையா. அதனால் அவர் அந்த பாடிலே ஜெபித்து விட்ட மந்திரங்கள் எத்தனை. அதே மாதிரி மிண்டமாய் திரிந்த பொழுது இறைத்த நீர்கள் எத்தனை. மிண்டராய் அப்படின்னா நம்ம நீ இது எனக்குள்ளே இருக்க அப்படின்ட்டு தெரியாமல் நம்ம அந்த உண்மை நிலையை உணராமல் நம்ம திரிந்த பொழுது நம்ம இறைத்த நீர்கள் எத்தனை. இறைத்த நீர்கள்னால் நம்ம அந்த விந்து நீர் நம்ம வீணாக நம்ம இது பண்ணுறோம் இல்லையா. அதுதான் அவர் சொல்கிறாரு. மீளவும் சிவாலயங்கள் சூழ வந்தது எத்தனை. இப்போது அதிலிருந்து நம்ம மீண்டு ஒரு நல்ல பாதைக்கு போகிறதுக்கு தான் நமக்கு கோயில் கூடலாம் நமக்கு கட்டி வச்சுருக்காங்க இல்லையா. அப்போது அந்த மாதிரி எத்தனையோ கோயிலெலாம் கட்டி வச்சுட்டு வச்சுருக்காங்க. அதுவும் எத்தனை. இப்போ இந்த மாதிரி விஷயங்களிலேருந்து மீள்றதுக்காக தான் நமக்கு அது ஒரு நல்ல சிந்தனையை நமக்குள்ளே போகணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம கோயிலுக்கெல்லாம் நம்ம நம்ம போகிறோம் இல்லையா. அந்த மாதிரி நம்ம மேலே வந்த சிவாலயங்கள் சூழ வந்தது எத்தனை அப்படின்ட்டு கேட்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்கின்றால் அசங்கமோ அப்படின்னா, இப்போது நமக்குள்ளே நம்ம அந்த கடவுளாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை நீ எனக்குள்ளே நீ இருக்க வேண்டாம், நீ போயிடு அப்படின்னா அது போகுமா? அப்படி இல்லையா. அதே மாதிரி கம்பமற்ற பாற்கடல் கலங்கின்ற அல்லு கலங்கமும். இப்போது நம்ம பாற்கடல் ஒன்று சொல்கிறாங்க இல்லையா. அது மாதிரி நமக்குள்ளேயும் அந்த குண்டலினி சக்தி இருக்குது இல்லையா. அதுதான் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய பாற்கடல். இப்போது அது நம்மளை நீ கலங்கி போயிடு, நீ இல்லாமல் போயிடு அப்படின்னா அது இல்லாமல் போகுமா? அப்படி கிடையாது இல்லையா. அதே மாதிரி இன்பமற்ற யோகியை இருளும் அணுகுமோ. அதே மாதிரி இன்பம் அற்ற யோகி அப்படின்னா, இப்போ நமக்கு இன்பம் அந்த துறவிகளுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு இன்பமும் இருக்காது, துன்பமும் அவங்களுக்கு இருக்காது இல்லையா. அப்போது அந்த இன்பம் இல்லாத இன்பம் மட்டும்தான் அவங்களுக்கு ரெண்டுமே ஒரு சரி சமமாக தான் அவங்க பாவிப்பாங்க அதை. அப்போது அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த யோகியை அவங்க தான் யோகி
இல்லையா, அவங்கள வந்துட்டு அந்த இருளும் வந்து அணுகுமோ. எந்த ஒரு இருள் அப்படின்னா நமக்கு நம்ம வந்து இருளாக ஒரு நினைக்கிறது பார்த்திங்கன்னா அந்த அறியாமை தான் அவர் வந்துட்டு சொல்கிறாங்க. அந்த அந்த அறியாமை வந்துட்டு அணுகுமோ. அதே மாதிரி செம் பொன்னம்பலத்துளே தெளிந்ததே சிவாயமே அப்படின்ட்டு சொல்கிறாரு. இப்போது பொன்னம்பலத்துளே இப்போ நமக்கு வந்து பொன்னம்பலம் அப்படிங்கிறது நம்ம நம்ம வந்துட்டு சிதம்பரத்தில் தான் சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி அந்த அந்த நட்ராஜ் வந்துட்டு நம்ம அந்த ஆடலில் செய்யக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் தான் வந்துட்டு பொன்னம்பலம். இப்போ அந்த பொன்னம்பலத்துக்குள்ளே அந்த தெரிந்தது தான் வந்துட்டு அந்த சிவாயமே அப்படிங்கிற நாமம். அதே மாதிரி அவ்வினும் எழுத்தினால் அகண்டம் ஏழுமாகினாய். அவ்வினும் எழுத்தினால் அகண்டம் ஏழுமாகினாய். அவ்வினும் அப்படின்னா நம்ம வந்து முதல்ல நமக்கு வாயில் நம்ம வந்து இது வரக்கூடிய வார்த்தை அப்படிங்கிற வார்த்தை தான் சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி அந்த அப்படிங்கிற வார்த்தையில் தான் நமக்கு இந்த உலகத்தில் 7 அண்டங்கள் வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த 7 அண்டங்களையுமே வந்துட்டு உண்டாக்கினார் கடவுள் இல்லையா. அதே மாதிரி ஒவ்வொன்றும் எழுத்தினால் உரித்தரித்து நின்றனே. அதே மாதிரி அதே மாதிரி அதே மாதிரி மா அதுக்கப்புறம் வந்து சரிங்களா. அந்த மாதிரி சில எழுத்துக்கள் சொல்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஞான மார்க்கத்தில் வந்துட்டு இருக்கவங்களுக்கு இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இது அந்த எழுத்துக்கள் வந்துட்டு உங்களுக்கு ஒன்று வந்துட்டு ஒரு மீனிங் வந்து கொடுக்கும். அதே மாதிரி ஒவ்வொன்றும் எழுத்தினால் உருத்தரித்து நின்றனே. அந்த மாதிரி இந்த அப்படிங்கிற எழுத்தினால் நீ வந்துட்டு முன்ன வந்துட்டு உண்டாக்கிட்டு இருந்த இல்லையா. அதே மாதிரி மவ்வின்னும் எழுத்தினால் மயங்கினார்கள் வையகம். மவ்வின்னும் எழுத்தினால் மயங்கினார்கள்னால் இந்த 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 உலகத்தில் வந்துட்டு இருக்கிறவங்க வந்துட்டு அதுதான் அது நிஜம், இந்த உலகம்தான் நிஜம் அப்படின்ட்டு அப்படியே வந்துட்டு மயங்கி அதிலே இருக்காங்க இல்லையா. அதை தான் சொல்கிறாரு. அதே மாதிரி ஒவ்வுமாய் அமர்ந்ததே சிவாயமே. இந்த இந்த எல்லா எழுத்துக்களுக்குள்ளேயும் நீ தான் வந்து இருக்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு நிஜம். அதே மாதிரி 3 மண்டலத்திலும் முட்டு நின்ற தூணிலும். 3 மண்டலம்ட்டு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம உடம்புலேயும் வந்து பார்த்திங்கன்னா 6 வந்து மண்டலங்கள் 3 அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது வந்து என்னென்னா சந்திரன், சூரியன், தீ அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது மாதிரி 3 மண்டலத்திலும் முட்டு நின்ற தூணிலும். ரொம்ப வந்து ஒரு உயர்ந்த தூணில் கூட அப்போ பார்த்து நான் வந்து அப்படின்னா எல்லாத்துலேயுமே வந்து நீ தான் இருக்க அப்படிங்கிற பொருட்பட்டு தான் அவர் சொல்கிறாரு. அது மாதிரி நான்ற பாம்பின் வாயினும் நமிந்திருந்த அச்சரம். அதே மாதிரி நான்ற பாம்பின் வாயினும் பாம்பினுடைய அந்த பாம்புனா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குண்டலினிங்கிற பாம்பை தான் அவர் சொல்கிறார். சரிங்களா. அந்த 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 குண்டலினி பாம்பில் வந்து இந்த நவீந்திருந்த அச்சரம் அந்த நம்ம வந்துட்டு நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள் என்ன அதான் வந்துட்டு அதை சொல்கிறாரு. நம்ம ஈன்ற தாயும் அப்புறம் எடுத்துரைத்த மந்திரம். நம்மளை பெற்றவங்களும் நம்மளுடைய அப்பாவும் அம்மாவும் எல்லாமே வந்துட்டு சொன்ன மந்திரம் வந்துட்டு இதுனா
அதே மாதிரி தோன்றுமோ எழுத்துலே சொல்ல வெங்குதில்லையே. ஒரு எழுத்துக்குள்ளே நாம் சொல்லணும் அப்படின்னா அது முடியாது. உன்னுடைய ஒரு மந்திரத்தை, உன்னுடைய மகிமையை, அதான் இது பிரணவ மந்திரம்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த பஞ்சாட்சர நம்ம சிவாயங்கிற மந்திரத்தில் உள்ள மகிமை என்ன அப்படிங்கிறத சொல்கிறாரு. நமசிவாய 5 எழுத்தும் நிற்குமே நிலைகளும். இந்த 5 எழுத்துக்குள்ளேயுமே 5 எழுத்துல தான் எல்லாமே நிற்குது இல்லையா. நமசிவாய 5 எழுத்தும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பஞ்சாட்சர மந்திரத்தினுடைய மகிமையை சொல்கிறாரு. நான் போன பதிவிலேயே நான் சொல்லியிருந்தேன். பஞ்சாட்சர நமசிவாய அப்படிங்கிறதுக்கும் இந்த பஞ்சபூதங்களுக்கும் நம்மளுடைய உடம்புக்கும் உள்ள இதை பற்றி நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். இப்போது இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நமசிவாய அப்படிங்கிற 5 எழுத்தில் தான் இந்த உலகம் நிற்குது சரியா. நிற்குமே நிலைகளுமே எல்லாமே நிலைகள்லாம் எல்லாமே அதெல்லாம் நிற்குது. இது நான் நல்லா கவனிச்சிக்கோங்க. இதுக்கான விளக்கம் நான் கடைசியாக சொல்கிறேன். அதே மாதிரி நமசிவாய மஞ்சு தம்பு சும்பு ராணமான மாகியை. இப்போது அந்த நமசிவாய அப்படின்ட்டு நம்ம சொல்லும் பொழுது நமக்குள்ளே உள்ள அந்த ஒரு எல்லா அந்த ஒரு மாகின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒரு பொய்யான பொருட்கள், ஒரு பொய்யான நிலைகள் எல்லாமே நமக்குள்ளே போயிடும். அந்த ஒரு உண்மை மட்டும்தான் நமக்குள்ளே அந்த ஒரு அறியாமைங்கிறது போயிட்டு நமக்கு அந்த மெய்ஞானம் அப்படிங்கிறது வரும். அதே மாதிரி 5 எழுத்தும் நம்மளும் இருக்கவே இந்த 5 எழுத்து நமக்குள்ளே நம்ம நம்ம ஜபிச்சுட்டே நம்ம இருக்கிறதுனால நமசிவாய உண்மையை நன்குரை செய்நாதனே அப்படிங்க. அப்போது எனக்குள்ளே தான் நம்ம அந்த 5 எழுத்து இருக்குது இல்லையா. ஏன்னா நான் அதை நான் ஜபிச்சிட்ருக்கேன். இப்போது அந்த நமசிவாய அப்படிங்கிற அந்த மந்திரத்தினுடைய உண்மையை நல்லா எனக்கு ஒரு உறுதி, ஒரு அதுக்கான பொருளை எனக்கு உணர்த்தி எனக்கு நல்லது செய்ய நாதனே அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. ஏன்னா இந்த நமசிவாய அப்படிங்கிற அவர் சொல்ல பாருங்க, அதில் தான் எல்லாமே இருக்குது. இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நான் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த ஒரு எழுத்து இருக்கு இல்லையா, அந்த எழுத்து பார்த்தீங்கன்னா நிலம் அப்படிங்கிற தத்துவத்தை குறிக்குது. அதே மாதிரி மா அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா இங்கே நீர் தத்துவத்தை குறிக்குது. அதே மாதிரி சி அப்படிங்கிற அந்த எழுத்து நெருப்பு தத்துவத்தை குறிக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா வா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வாயு தத்துவத்தை குறிக்குது. யா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆகாய தத்துவத்தை குறிக்குது அப்படின்ட்டு பஞ்சபூதங்களில் சொல்கிறாங்க சரியா. பஞ்சபூதங்களுக்கும் இந்த நமசிவாயா அப்படிங்கிற மந்திரத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போது நம்ம அந்த பஞ்சபூதங்களால் நம்ம உடம்புல அந்த மந்திரம் எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த நான் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம அந்த அந்த மந்திரம் சொல்லும் பொழுது நாம் அந்த கடவுளாகவே அந்த சிவனாகவே நம்ம மாறுறதுனால அந்த நான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா திருவடியை குறிக்குது சரிங்களா. திருவடியை நம்முடைய கால் பாதத்தை குறிக்குது. மா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உந்தியை குறிக்குது. உந்தினா நம்மளுடைய அந்த வயிறு பாட்டுக்கு இல்லையா, அதை குறிக்குது. அதே மாதிரி சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்முடைய தோள்கள் குறிக்குது. வா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்முடைய திருமுகத்தை குறிக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா யா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா திருமுடியை குறிக்குது சரிங்களா. அப்போ நான் அந்த நமசிவாயங்கிற மந்திரம் அதே மாதிரி பஞ்சபூதங்கள் நம்முடைய உடம்பு சரிங்களா, இது எல்லாமே ஒன்றோட ஒன்று தொடர்பு இருக்குது இல்லையா. நமக்குள்ளே அந்த மந்திரம் சொல்லும் பொழுது நாமளே அந்த சிவனாக மாறதுனால
நம்ம கடவுளுக்கு அவங்க சொன்னாலும் சரி, நமக்கு சொன்னாலும் சரி, ரெண்டுமே வந்துட்டு ஒன்றா நம்ம வந்து பாவிச்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ வந்துட்டு இறைவனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சி அப்படிங்கிற வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த எழுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பெருமானுடைய உடுக்கை ஏந்திய வழக்காரம்னு சொல்கிறாங்க. சரியா? வா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த தூக்கிய திருவடின்னு சொல்கிறாங்க. திருவடியை சுட்டும் அது இடதுக்காரம்னு சொல்கிறாங்க. சரியா? ஏன்னா அந்த நடராஜரோட வந்து அந்த நடனம் ஆடுறா இல்லையா, அதை தான் வந்துட்டு அவங்க வந்து நினச்சி நாயன்மார்கள் வந்துட்டு தியானம் பண்ணுறதுனால அவங்க அந்த பொசிஷன்லேயே அவங்க சொல்கிறாங்க. சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒடுக்கை ஏந்திய வழக்காரன்னு சொல்கிறாங்க. வா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த தூக்கிய திருவடியை காட்டுகின்ற இடதுக்காரம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி யா அப்படின்னா அஞ்சீல் அப்படின்ட்டு சொல்கிறோம் இல்லையா, அப்படியே அந்த அபாயகரம் சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி நான் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அனலேந்திய இடதுக்காரம்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம அந்த முயல்கள் மேலே கீழே வந்து ஒரு இது மாதிரி கீழே ஒருத்தர் வந்துட்டு கீழே வந்துட்டு இருப்பார் இல்லையா, நடராஜர் சிலை. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு வந்து ஒரு அரக்கர் மாதிரி ஒருத்தர் படுத்துருப்பா இல்லையா, அவர் தான் வந்துட்டு இந்த முயலகன்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த முயல்கள் மேலே ஒன்றிய திருவடி தான் வந்துட்டு மாங்கிற எழுத்து இல்லையா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் பார்த்துக்கோங்க, இந்த நமசிவாய அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு எவ்வளோ வந்துட்டு மீனிங் வந்துட்டு இருக்குது பாருங்கள். நம்ம உடம்புக்குள்ளேயும் அது இருக்குது, பஞ்சபூதங்களை வெளியிலையும் அதுதான் வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த நடராஜர் சிலை இருக்கு இல்லையா, அதுலேயுமே வந்துட்டு அந்த வார்த்தை தான் இருக்குன்ட்டு அந்த வார்த்தையே அவங்க வந்து பஞ்சாட்சர மந்திரமாக அவங்க வந்துட்டு ஜெபிச்சு அவங்களே வந்துட்டு சிவனாக வந்து மாறிட்டாங்க. இதுதான் நம்ம அந்த நாயன்மகள் வந்துட்டு செய்தது. ஓம் நம சிவாய.